எல்லா கோவிலுமே வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்குமா. இப்போ நீங்க உதாரணத்துக்கு வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யார் வீடெல்லாம் வடகிழக்கு பாதிப்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ, உச்சகட்ட பிரம்மாண்டமான நிலையை நோக்கி பயணப்பட வேண்டுமோ, அவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய ஒரு சுவாமி அப்படின்னா வராகி காமாட்சி அம்மனுக்கு போர்படை தளபதி. அந்த வராகி காமாட்சி அம்பாளுக்கு போர்படை தளபதி. அப்போ அந்த காமாட்சி அம்மன் கோவில்ல ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். திருச்செந்தூர் முருகர் உள்ள இல்ல, முருகர் தான் கடல், கடல் தான் முருகர். மூவர் சமாதி மிகப்பெரிய விசேஷம். நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டது உண்டு. திருப்பதி போனா நமக்கான மாற்றம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி திருச்செந்தூர் போனாலும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, எனக்கு குழந்தை பிறந்தது, திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல், தனக்கான மாற்றம் வர அளவுக்கு? நல்ல கேள்வி. 2018 வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய தேடுதல் இருந்தது. என்னுடைய குருநாதர் என்ன சொல்றாரு, திருச்செந்தூர்ல போய் மடிப்பிச்சை எடுக்க சொன்னாரு. நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன் திருச்செந்தூர்ல. அவர் சொல்லிதான் மடிப்பிச்சை என்பது திருச்செந்தூர்ல மிகப்பெரிய ஃபேமஸ். பௌர்ணமியில கூட்டம் வர்றதுக்கு காரணமே அவர் மட்டும்தான். அப்போ நான் பௌர்ணமி அன்னைக்கு போய் திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்கிறேம்மா. என்னுடைய வாழ்க்கையை திருச்செந்தூர் செந்திலாண்டவன் புரட்டி போடுகிறார். மிகப்பெரிய ஹைக்கு, மிகப்பெரிய பிரபலமா மாறுறேன். ஒரு சாதாரணமா ஒரு சேனல்ல நியூஸ் வாசிச்சுட்டு இருந்த நானு 32 மினிஸ்டர், அதிமுகவுல 32 மினிஸ்டர் 1-to-1 பேட்டி எடுக்கிறேம்மா நமதம்மா சேனல்ல. என்னுடைய வாழ்க்கையை அப்படியே உடைச்சு சுக்குநூறா என்ன வேற லெவல்ல என்ன மாத்துனது திருச்செந்தூர் செந்திலாண்டவன். எனக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு, மிகப்பெரிய பணத்தை கொடுத்தாரு. எனக்கு உண்டான பாதையை உருவாக்கி கொடுத்தவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். திருச்செந்தூர்ல மேற்கு நோக்கிய ராஜகோபுரம். எந்த ராஜகோபுரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பெருசாலாம் ஒண்ணும் தெரியாது. திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை பார்க்கும்போது சாவணும் நினைக்கிறவனுக்கு கூட அந்த ராஜகோபுரத்தை பார்த்தா மெய் சிலிர்க்கும், வாழணும்னு தோணுமா. ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். திருச்செந்தூர் முருகர் உள்ள இல்ல, முருகர் தான் கடல், கடல் தான் முருகர். மூவர் சமாதி மிகப்பெரிய விசேஷம். யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணுமோ, அடுத்த கட்டம் போகணும் சார், எனக்கு குழந்தை இல்லை சார்னு சொல்லிட்டு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் உட்கார்ந்துட்டு உங்களுடைய உடம்பை கெடுத்துக்காதீங்க சார். வேலை வேணுமா, திருமணம் நடக்கணுமா, ஈஸியான ஒரு வழி சொல்றேன். கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில கையேந்தி மடிப்பிச்சை எடுங்க சார். நம்மளா கேட்கக்கூடாது, மடி ஏந்தி நிக்கணும் சார். ஆண்களாக இருந்தால் தோல்ல துண்டு போட்டு மடி ஏந்தி நிக்கணும். பெண்களாக இருந்தால் தன்னுடைய அந்த புடவையில இருக்க முந்தானியை இப்படி ஏந்தி நிக்கணும் சார். நம்ம கேட்கக்கூடாது. ஏந்தி நிற்கும் போது அந்த பிச்சை விழும். விழுந்ததுல இருந்து ஒரு 25 நிமிஷம் எடுங்க. அது 50 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, அந்த காசை எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுருங்க. உண்டியல்ல போடக்கூடாது. ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிக்கங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும். நீங்க வேற எந்த பூஜை பண்ண வேணாம், புனஸ்காரம் பண்ண எதுவும் பண்ண வேணாம். திருச்செந்தூர் இஸ் அல்டிமேட். திருச்செந்தூர்ல மிகப்பெரிய மாற்றம் வரும். நாழி கிணறுல குளிக்க முடியும்னா இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சா குளிங்க, குளிச்சுட்டு கடல்ல குளிங்க. அதுக்கப்புறம் சுவாமியை பாருங்க, வெளியில மடிப்பிச்சை எடுங்க. உங்கள் வாழ்க்கை 200% இல்ல 500% மாற்றப்படும். என்னையே மாத்திருக்காரு, உங்களை மாத்த மாட்டாரா? மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குமா. உங்களை மிகப்பெரிய, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக மாறுவீர்கள். அந்த கோவிலுக்கு உண்டான மிகப்பெரிய வைப்ரேஷனே அதான். முருகர் கோவில் உள்ள இல்ல, முருகர் தான் கடல், கடல் தான் முருகர்மா.
எல்லாமே அம்மன் ஒரு வாஸ்து ரிலேட்டடான ஒரு பரிகாரமா பார்க்கப்படுறது இந்த கோவிலுக்குன்னா ஒரு அம்மன் கோவிலாவே இருக்குல்ல சார், அதுக்கு என்ன காரணம்? அம்மன் கோவில் அப்படின்னு எடுத்தோம்னா உதாரணத்துக்கு அந்த திக்குல அந்த அம்பால அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்க காம்போஸ் எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா தெரியும். அந்த திக்குல அம்பால பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வடகிழக்கு என்பது ஆண்கள் மூலைமா, தென்மேற்கும் என்பது ஆண்கள் மூலை, தென்கிழக்கு என்பது பெண்கள் மூலை, வடமேற்கு என்பது பெண்கள் மூலை. எந்த திக்குல எந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அந்த குண்டான விஷயங்கள் தான் பேசும். வடமேற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலகிருஷ்ணர், குருவாயூர், ஆஞ்சநேயர். வடமேற்கு வடமேற்கு என்பது காதல் சம்பந்தப்பட்டது, வடமேற்கு என்பது திருமணம் சம்பந்தப்பட்டது, வடமேற்கு என்பது எந்த திருமணம் ஆகாத ஏதாவது ஒரு பெண் இருந்தா வடமேற்கு பெட்ரூம்ல படுத்து தூங்கினா சீக்கிரம் திருமணம் ஆயிடும். வடமேற்கு என்பது ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்டதுமா. ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு சுவாமிகளை நம்ம சொல்லலாம். நீங்க கேட்டீங்க ஜாதகத்துல நிறைய இருக்கு சார் அப்படின்னு. அதே மாதிரி வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட்மா. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துல ஓப்பனா சொல்றேன், இது வரைக்கும் எந்த சேனல்லையும் சொன்னதில்ல. நான் ஒரு காலத்துல வந்து எல்லா இடத்துலயும் நான் ஜாதகம் கொடுத்து பார்ப்போமா. அப்போ வந்தவாசி பக்கத்துல ஒரு பொன்னூர்னு ஒரு ஜோசியர், பொன்னூர்னு ஒரு ஊரு, அங்க ஒரு ஜோசியர் முதலியார் சண்முக சுந்தரம்னு பேரு சொல்றேன் நான். என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு சில விஷயங்கள் தெரியும், அதனால சும்மா செக் பண்ணுவேன் கொடுத்து. லக்னத்துல குரு இருக்குங்க, எனக்கு கும்ப லக்னம், லக்னத்துல குரு இருக்கு அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு வாசகம் உண்டு. லக்னத்தில் குரு இருந்தால் சிறைப்படுதல்னு பேரு. அதை வந்து தேவையில்லாத அந்த இடத்துல கோச்சார சனி பாக்குறதுனால என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டோமா. நீ ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னாரு. நான் சும்மா கிண்டல் பண்றேன், என்ன ஒரு வாரம் ஜாக்கிரதையா இருந்தா என்ன நடந்துரும் அப்படின்னு. நீ சும்மா 1 மணி நேரமாவது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருவேன்னு, தப்பே பண்ணாம. அதுவும் சிறைப்படுதல் தானே. நான் அவர்கிட்ட சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எனக்கு தெரியும் லக்னத்துல குரு இருந்தா கோச்சார சனி பாக்குறாரு, சிறைப்படுதல் நடக்கும், சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா வெயிட் பண்றேன். அப்போ 5 days முடியுது. 6th day வந்து என்னுடைய கார் வந்து கிண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆன உடனே சார்ஜென்ட் வராரு. இங்க உங்களுக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷனு, நீங்க வந்து பல்லாவரம் போங்கன்ற. அங்க போயிட்டு நீங்க எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கங்கன்ற. அங்க போனா என்னுடைய நேரம் எஸ்ஐ வெளில போயிட்டாரு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஜாதகம் என்பது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை. சிறைப்படுதல், நான் 1.5 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொல்றது நடந்தது. பெருசா நான் தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போல. அப்போ ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே வந்து அட்டாச்மெண்டா இருக்கிறது. இவ்வளவுதான் விஷயமா. அப்போ ஜாதகத்துல ஒரு சில கிரகங்களை வச்சு நம்ம கோவில் சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் சுப்பிரமணியர். யார் ஜாதகத்தெல்லாம் வந்து சனி வீட்டுல செவ்வாயோ இல்ல செவ்வாய் வீட்டுல சனியோ இருக்கோ அவங்க எல்லாம் வந்து சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். திருச்செந்தூர் போங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். இதெல்லாம் கிரகங்களை வச்சு நம்ம பேசலாம். சார், இப்ப வந்து ஜாதக ரீதியா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்குமான ஒரு தீர்வை ஏதாவது ஒரு கோவில் வந்து அமையுது. இது ஒரு தோஷங்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கோயிலுக்கு இந்த தோஷத்துக்கு இந்த கோயில் சிறப்பு வாய்ந்தது, இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை அதுல தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு கோவிலோ அந்த மாதிரி ஒரு கடவுள் பேரை சொல்லியோ நாங்க பெருசா கேள்விப்பட்டதில்ல. அப்படி ஒண்ணு இருக்குதா? ஷோரா உண்டுமா. வாஸ்துவும் ஜோதிடமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எல்லா கோவிலுமே வந்து வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்குமா. இப்போ நீங்க உதாரணத்துக்கு வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சுவாமி வடகிழக்கு அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தான் சுவாமி. யார் வீடெல்லாம் வடகிழக்கு பாதிப்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கலையோ, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ, யாரெல்லாம் வந்து உச்சகட்ட பிரம்மாண்டமான நிலையை நோக்கி பயணப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய ஒரு சுவாமி அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன்.
வடகிழக்கு சம்பந்தப்பட்டவள், மிகப்பெரிய அழகான அம்பாள்மா. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு தென்கிழக்கு ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு, பெண்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்காங்க ஒரு வீட்டுல, அப்படியே டென்ஷனா இருக்காங்க. என்னடா நம்ம பேச்ச வீட்டுக்காரரும் கேட்க மாட்டாரு, மாமியாரும் சிடு சிடுந்து, பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா தென்கிழக்கு பாதிப்புன்னு அர்த்தமா அதுக்கு? அப்ப தென்கிழக்கு மூலையை சரி செய்ய வேண்டும். தென்கிழக்குக்கு அதிபதி யாரு? அப்ப தென்கிழக்கு அதிபதியாக வீற்றிருக்க கூடியவள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். கேவல கும்ப நிலையில அம்பாள் வந்து வீற்றிருக்கா. அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்துலதான் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு தான் எவ்ரி பௌர்ணமி வந்து நவாவர்ண பூஜை நடைபெறுகிறது. அந்த இரவு 9:30க்கு மேல நவாவர்ண பூஜையில் பௌர்ணமி அன்று நாம் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அந்த கோவில்ல தான் வராகி இருக்கா. வராகி வந்து காமாட்சி அம்மனுக்கு போர் படை தளபதி. இப்ப நீங்களே வராகி சேனல் தானே, எப்படி கோயின்சைட் ஆகுது பாருங்க. அந்த வராகி வந்து காமாட்சி அம்பாளுக்கு போர்படை தளபதி. அப்போ அந்த காமாட்சி அம்மன் கோவில்ல 108 திவ்யதேச பெருமாள்ல ஒரு பெருமாள் இருக்கார், திருக்கல்வனூர் கல்வ பெருமாள், சௌந்தர்யவல்லி தாயார்னு பேரு. உலகத்திலேயே முதல் சாஸ்தா எங்க இருக்காருன்னா பூர்ணகலா புஷ்கலாவோட தன் மனைவிமாரோட நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல தான் இருக்காங்க. நாகசுப்பிரமணியரா ராகு கேதுவா வந்து அங்க முருகர் இருக்காரு. அப்ப நவகிரகங்களும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு அடக்கம். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னா சக்தி பீடம் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மட்டும்தான். அது தென்கிழக்கு சம்பந்தப்பட்டவள். இப்போ தென்மேற்கு அப்படின்னு எடுத்தோம்னா உலகத்திலேயே அல்டிமேட்டான ஒரு கோவில் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன். அதற்கு அடுத்து தென்மேற்குனா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? தென்மேற்குனா இன்னொரு கோவில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய துர்கை. அது முருகர் கோவில்னுவாங்க, குடவரை கோவில். துர்கை தான் அங்க அல்டிமேட். துர்கைக்கு தான் வந்து அங்க கொடிமரம் இருக்கு. தென்மேற்குனா இன்னொரு கோவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தாய் மூகாம்பிகைமா. அதற்கப்புறம் தென்மேற்குக்கு இன்னொரு கோவில் இருக்கு, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர். அப்புறம் ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலே தென்மேற்கு சூப்பரா இருக்குமா. இவ்வளவு கோவில் இருக்கு தென்மேற்குக்கு. சார் இதுல இன்னொன்னு என்னன்னா, எல்லாமே அம்மன் ஒரு வாஸ்து ரிலேட்டடான ஒரு பரிகாரமா பார்க்கப்படுறது இந்த கோவிலுக்குன்னா ஒரு அம்மன் கோவிலாவே இருக்குல்ல சார், அதுக்கு என்ன காரணம்? அம்மன் கோவில் அப்படின்னு எடுத்தோம்னா